முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நினச்சிக்கிட்டு தானே இதை தொட்ட. கண்டிப்பாக நீ நினச்சி எதிர்பார்த்த பணத்தை நானே உன் கைகளில் கிடைப்பதற்கான வழிகளை காட்டிடுறேன். ஒரு நல்ல மனிதர் உன் கூட இருந்தாங்கன்னா அது உடஞ்சி போயிருக்கிற உன் மனசுக்கு ஆறுதலாகவும் உனக்கு நிம்மதியை தரும் விதத்திலையும் இருக்கும். அவங்க எப்படியாவது உனக்கான நல்லதை சொல்லி உன்னை நல்ல முறையில் வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கிடுவாங்க. ஆனால் தப்பானவங்களோ மோசமானவர்களோ கெட்ட மனிதர்களோ உன் கூட இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக உன் நிம்மதியை நிலைகுலைய செய்யும் வேலைகளை தான் செய்வாங்க. உன்னையும் உடச்சி துண்டு துண்டாக காயப்படுத்திடுவாங்க. என் தங்கமே, கூட இருக்கிற மனிதர்களை நல்லவர்களாக வச்சுக்கோ. நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்கள் உன் கூட இருந்தாலே உன் வாழ்க்கையில் எந்த தடங்களும் பிரச்சனைகளும் கூட வராது. ஏன்னா நீ நல்லதை தான் செய்கிற, நல்ல மனசோடு இருக்க. ஆனால் கூட இருக்கவங்க சரியில்லாத போது அந்த எதிர்மறையின் தாக்குதல் உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அல்லவா? அதுக்காக தான் சொல்கிறேன், நல்லதெல்லாம் நீ நினச்சது போல் சிறப்பாக நடக்கணும்னா நல்லவங்களை கூட வச்சுக்கோ, கெட்டவங்களை விட்டு ஒதுங்கி நின்றுக்கோ. நீ கொடுப்பது எல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு திரும்பி கிடைக்கும்னு நான் சொன்னேன் அல்லவா? நீ செஞ்ச நல்ல விஷயங்களும் நல்ல மனசோடு மற்றவங்களுக்கு செஞ்ச சின்ன சின்ன உதவிகளும் தான் இப்போது உனக்கான பெரிய விஷயமா உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நீ என்ன கொடுத்தியோ அதன் மூலமாக நீ யாருங்கிறத இந்த உலகம் புரிஞ்சுக்கிடுச்சு. மனிதர்கள் எப்போதும் உன்னை சுற்றி இருந்துக்கிட்டு எதையாவது சொல்லிக்கிட்டும் பேசிக்கிட்டும் தான் இருப்பாங்க. நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ ஏதாவது முடிவு எடுத்தாலும் கூட, நீ ஏதாவது செயலை செய்தாலும் கூட இந்த உலகம் எதையாவது உன்னை பார்த்து சந்தேகப்பட்டுக்கிட்டு உன்னால் முடியாது, உனக்கு சரியாக வராதுன்னு பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் உன்னை உட்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. யார் உன் திறமையை சந்தேகப்பட்டாலும், யார் உன்னை குறைவாக மதிப்பிட்டாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போக கற்றுக்கோ. ஒருத்தருக்கு உன்னை பிடிக்கணுங்கிறதுக்காக நீ எப்போதுமே சரியாக சிறந்த ஆளாகவே நடிக்க முடியாது தானே. நீ நீயாக இரு. சரி தவறுன்றத எல்லாமே கலந்தது தானே மனித வாழ்க்கை. நீ செய்யும் சரி தவறுகளிலிருந்து உன்னை சரிப்படுத்தி முறைப்படுத்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்கவே இந்த அப்பன் முருகன் இருக்கேன். உன்னுடைய பலம் பலவீனம்னு எல்லாத்தையும் நீ செஞ்சு தாண்டி கடந்து வரும்போது தான் பலவீனங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நீ பலமுள்ள பிள்ளையாக வாழ முடியும் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு யார் விலகாமல் இருக்காங்களோ அவங்க தான் உனக்கான உண்மையான நல்ல மனிதர்கள். பாதியிலேயே உன்னை விட்டு விலகி போகிறவங்களும் உன்னை தோக்கடிக்கிறவங்களும் உன் மனசை நோகடிக்கிறவங்களும் கண்டிப்பாக நல்லவங்களாக இருக்க முடியாது. அடுத்தவங்க உனக்கு மரியாதை கொடுக்கும் விதத்தில் தான் நீ நடந்துக்கிற. நீயும் எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் கொடுக்குற. ஆனால் மற்றவங்ககிட்ட இருந்து அது எந்த விதத்தில் உனக்கு திரும்பி கிடைக்குதுங்கிறத யோசி. எப்போதும் மரியாதை தெரிஞ்ச நல்ல மனிதர்களை கூட வச்சுக்கோ. ஏன்னா அன்பு பாசங்கிறத விட மரியாதை மிகவும் முக்கியம் அல்லவா? நீ நேசிக்கக்கூடிய மனிதர்களோட, உனக்கு பிடிச்ச மனிதர்களோட நீ நேரம் ஒதுக்கு. எல்லா விஷயங்களையும் பெருசாக பிரம்மாண்டமாக அழகாக செய்யணுன்ற அவசியம் இல்லை. சில விஷயங்களை சரியாக ஒழுங்காக நேர்த்தியாக செஞ்சாலும் போதும். உன் அன்பும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் இந்த அப்பன் முருகனுக்கு பிடிச்ச விஷயங்கள். எல்லாருக்கிட்டையும் அன்பை கொடு. எப்போதும் சிரித்த முகமாக இருந்துக்கிட்டு உன் மனசையும் நீ மகிழ்ச்சியோடு வச்சுக்கோ என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றார் போல நான் உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி அர்த்தமுள்ளதாக மாற்றி உனக்கான வெற்றியும் சிறப்பாகவே வந்து சேரும்படி நான் செய்கிறேன். பல அதிர்ச்சிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த உனக்கு இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல அற்புதமான விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். இந்த உலகத்தில் நன்மைகளும் நல்ல மனிதர்களும் இருக்காங்க. உனக்கான நன்மையை செய்ய, உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதையெல்லாம் நீ எதிர்பார்க்குறத விட நான் அழகாக சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன்.
சில மனிதர்களுக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கலந்து கலந்து பேசி முடிவெடுக்கும் போது அவங்க உன்னை ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற விதத்தில் நினைக்கிறாங்க. நீ அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. ஆனால் அதை புரிஞ்சுக்காத மனிதர்கள் உன்னை என்னமோ சும்மா இருக்கிற மாதிரியும் உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரியும் நினைக்கும்போது சற்றும் யோசிக்காமல் அவங்கக்கிட்ட கருத்து கேட்குறதையும் ஆலோசனை கேட்குறதையும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோ என் செல்லமே. நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். யார் மேலேயும் அளவுக்கு அதிகமாக நீ அக்கறை காட்டாதே. ஏன்னா நீ அடுத்தவங்க மேலே கொஞ்சம் உனக்கு பிடிச்சிட்டாலே அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் அள்ளி கொட்டிடுற. ஆனால் அவங்க உன்னை தவிர்க்கும் போது, உன்னை ஒதுக்கும் போது உன்னால் அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை அல்லவா? கவனமாக இரு. யார் கூடயும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காத. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில எந்த ஒப்பீடும் கிடையாது. அதற்கு உரிய நேரத்தில் அது பிரகாசிக்கிறது போல உனக்கான நல்ல நேரம் வரும்போது நீயும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஜொலிக்க தான் போகிற. நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லதை செஞ்சாலும் கூட இந்த உலக மக்கள் அதை பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க பத்தியா? ஆனால் நீ ஒரு சின்ன தப்பு செஞ்சினா உடனே உன்னை குறை சொல்கிறதுக்கு இந்த உலகம் ஓடி வருது. இப்படி குறையை மட்டுமே பார்த்து ஆராய்ச்சி செய்யும் மனிதர்களுக்கு நடுவில் நீ எப்போதும் நிறைவான நிம்மதியை கொண்டு வாழும் பிள்ளையாக இரு. உனக்கென ஒரு தெளிவான நோக்கத்தை வச்சுக்கோ. உன் லட்சியத்திலும் நோக்கத்திலும் நீ தெளிவாக இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் அதை நினச்சி கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. அடுத்தவங்க உன்னை பாராட்டணும், உன்னை உற்சாகப்படுத்தணும், உன்னை கைத்தட்டணும், உன்னை தூக்கி விடணுன்ற எந்த எதிர்பார்ப்பையும் நீ வச்சுக்காத. உனக்கான எல்லாத்தையும் நீ தான் செஞ்சுக்கணும். நீ எங்கே போகணும், என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணுங்கிறதுலையும் தெளிவாக இருந்துவிடு என் செல்லமே. உனக்கான நல்லதை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நடத்தி கொடுப்பேன். என்னையும் தாண்டி ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்தது போல் நடக்க மாட்டேங்குது, நடக்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்குதுன்னா அது நடக்காமல் போயிடும்னு அர்த்தம் இல்லை. அதை உனக்கு சாதகமாக நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் தாமதம் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. உண்மையை யார் நம்பாவிட்டாலும் அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் எல்லாருக்கும் புரிய வரும். பொய்யை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாலும் நம்பினாலும் பொய் தானே. எப்போதும் எல்லா விஷயங்கள்லையும் அளவோடு இரு. உனக்கான நல்ல அனுபவங்களை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளும் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். எந்த தவறுகளையும் பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கையில் துணிஞ்சு முன்னேறு. வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களை கற்றுக்கிட்டே இரு. உனக்கான நல்லதை எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? யார்கிட்டையும் போய் உன்னை பற்றி நீ எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா உன்னை பிடிச்சவங்க உன்கிட்ட இருந்து விளக்கத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. உன்னை பிடிக்காதவங்க கிட்ட நீ என்னதான் உன்னை பற்றி எடுத்து சொன்னாலும் அவங்க நம்ப போகிறது இல்லைன்னு செல்லமே. அதனால தான் உன்னை குறை சொல்கிற மனிதர்களுக்கு மத்தியில், உன்னை குற்றம் சொல்லும் விமர்சனம் செஞ்சும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ எதையும் காதில் வாங்கிக்காமல் இருக்க கற்றுக்கோன்னு சொல்கிறேன். அடுத்தவங்களுக்காக உன்னை நீயே மாற்றிக்கிட்டே இருந்தீன்னா அது சரிப்பட்டு வராது. யாருக்காகவும் எதையும் மாற்றிக்காம நீயாக உன் வாழ்க்கையை பிடிச்சு நேசித்து வாழ பழகு. இந்த உலகத்தில் இருக்க யாருமே எந்த விதத்திலும் முழுமையானவர்கள் கிடையாது. எல்லாரிடமும் சில தப்பும் தவறுகளும் குறைகளும் குற்றங்களும் கூட இருக்க தான் செய்யும். நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா உன் கூட இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள அப்படியே ஏற்றுக்கோ. அவங்க யாரோ அவங்களுக்குரிய மரியாதையை கொடு, மதிப்பை கொடு. எல்லார்கிட்டையும் பணிவோட நடந்துக்கோ. மற்றவங்கள விட நீ தான் பெரிய ஆள், உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நீ ஒருபோதும் நினைக்கக்கூடாது என் செல்லமே. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எதுவுமே தெரியாதவங்களும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாரும் என்னைக்கு இருந்தாலும் எதையாவது தெரிஞ்சுக்கிட்டும் புரிஞ்சுக்கிட்டும் வாழக்கூடியவர்களாகவே இருக்கீங்க. நீயும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களில் புதுசாக வரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து உனக்கான பாடங்களை புரிஞ்சு வச்சுக்கோ. எப்போதும் எல்லாருமே உன்னை நேசிக்கணும், எல்லாரும் உன் மேலே அன்பாக அக்கறையாக இருக்கணும்னு யாரையும் வற்புறுத்தாதே. நீ அமைதியாக இருந்தாலே
நான் உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுத்துருவேன். உனக்கு நல்ல நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எத்தனை கோடிகள் சம்பாதிச்சாலும் மனுஷனுக்கு மனசில் நிம்மதி இல்லாட்டி அவன் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் வெற்றி பெற்று என்ன பிரயோஜனம்? அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெற்றோம், சம்பாதிச்சேன், ஜெயிச்சேங்கிறது முக்கியமல்ல. எந்த அளவுக்கு நீ மன நிம்மதியோட நிறைவாக வாழ்க்கை வாழ்கிறாய் என்பதுதான் உனக்கான ராஜ வாழ்க்கையை தீர்மானிக்கும் விஷயமா இருக்கு. என்ன இருந்தாலும் அதை கொண்டு நிறைவாக மன மகிழ்ச்சியோட வாழ தயாராக இரு. நீ கேட்பதையெல்லாம் வாழ்க்கை உனக்கு அப்படியே கொடுத்துடாது. ஆனால் சரியான நேரம் வரும்போது நீ கேட்டதை விட அதிகமாகவே வாழ்க்கை உனக்கு அள்ளி கொடுக்கும் என் செல்லமே. உனக்காக நான் நிறைய திட்டங்களை போட்டு வச்சிருக்கேன். என் திட்டப்படியே இனி அனைத்தும் சிறப்பாக உன்னை வந்து சேரதான் போகுது. உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நீ சற்றும் எதிர்பாராமல் நடந்தது தானே. இன்னும் கூட அடுத்தடுத்து பல அழகான தருணங்களை நான் உனக்காகவே உன் வாழ்க்கையில் உருவாக்கி தரேன். வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை நினச்சி வாழ்க்கையை நீ குறை சொல்ல வேண்டாம். ஏன்னா வாழ்க்கை எப்போதுமே நல்ல மனிதர்களுக்கு தான் சோதனைகளை கொடுக்கும். நல்ல சிறப்பான வாழ்க்கைகள் தான் கஷ்டமான விஷயங்களையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். உன் வாழ்க்கையில் வர்ற சோதனைகள் கஷ்டங்கள் என அனைத்தையும் தாண்டி உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். உன்னுடைய வலியும் வேதனையும் மறைஞ்சு போய் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். சில பேர் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது அப்படியே அமைதியாக மாறிடுவாங்க. சில பேர் அதி புத்திசாலியாக மாறுவாங்க. சில பேர் கஷ்டத்தை பார்த்து வெறுத்து போய் முரட்டுத்தனமாக மாறிடுவாங்க. நீ எப்போதும் அமைதியான புத்திசாலித்தனமான பிள்ளையாகவே இருக்க முயற்சி செய். முரட்டுத்தனமும் எதிர்பாதமாக எதையாவது செய்வதும் எதிரிகளாக மாறுவதும் உனக்கு வேண்டாம். எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக நல்லதையே நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. நானும் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என் செல்லமே.